அதானே பேசுவாளுகளாம். ஊருக்குள்ள அந்த நாச்சியம்மனா பயந்து தெரிவாளுகளி. இப்பதான் நாச்சியம்மை பேத்தி நீ பயந்துகிட்டு இருக்க. எவ பேசுவா? எவளா இருந்தாலும் பார்த்துக்கலாண்டி. என்னால் எதுக்கு உங்க பிரச்சனை? அதனால தாம்மா நான் சொல்கிறேன். நான் பாட்டுக்கு போயிடுறேன், என்னை விடுங்கம்மா. அடியே, நீ எதுக்குடி போகணும்? இது உன் வீடு, ஒழுங்கா இருந்துக்க. நீ இங்கே இருக்கணும். வேற எவ போனா என்ன, போகாட்டி நமக்கு என்ன? உன் பாட்டுக்கு நீ இரு. சாப்பிட்றேன்னா ரொம்ப தான் பண்ணுற. பாருங்க அத்தை, ஒரு வாய் சாப்பிடல, அதுக்குள்ள இப்படியா ஒரே அழுக? ஆ, மாசமான பிள்ளை இப்படிதான் அழுதுட்டு இருக்குது. என்னால தானே. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தீங்க. நாங்கள் ஊர்லேருந்து வர போய் இப்போ எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் தேவையா என்னால் எல்லாரும் சண்டை போடணும்னு? சொல்லுமா. இப்போதான் ஒன்னால சண்டை போடுறாங்க. ஏன்டி நீ வேற? ஒன்னால யாரையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? எப்பவும் நடக்குது தானே. என்ன பேசணுமோ பேசுங்க. ஏ கிழவி, அவ்வளோக்கும் காரணம் நீதான். நீதான் இந்த வீட்டில் வம்ப கட்டி விட்டு இருக்க. நல்லா இருந்துச்சு வீடு. நீ என்னைக்கு கால் எடுத்து வச்சு இந்த வீடு நாசமாக போச்சு. பேசுற நாக்கு இருக்காது, நாக்கு இழுத்து வச்சு ஒட்ட வெட்டிவிடுவேன். எங்க எங்க வெட்டு வெட்டு வா. எங்க வெட்டு? நீ வெட்டியா இல்லை நான் வெட்டுறான்னு பார்ப்போம். அத்தை பேசாம இருங்க. பேசுனா பேசட்டும். அவ பேசுறது மட்டும் சரியாடி? அவ பேசுறது மட்டும் நீ கேட்டுட்டு இருக்க? ஏன்னா அது உன் மருமக, அப்படிதானே? ஆமா, மருமக. போங்க அங்கிட்டு. அப்பத்தா, அவ தான் புரியாம பேசுறானே, நீங்களும் ஏன் அப்பத்தா அவகிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிய? அன்பு, இப்ப நான் வந்தது தான் பிரச்சனை உனக்கு. நான் போயிடுறேன், போதுமா? தயவு செஞ்சு யாரும் இங்க சண்டை போடாம இருங்க. கௌசி, என் மேல வம்ப இழுத்துட்டு நீ பாட்டு கிளம்பி போயிடுவ. உன் அண்ணங்காரன் வந்து என்ன அடிக்கவா? என் தங்கச்சி போயிருச்சுன்ட்டு எதுக்கு தேவையில்லாம என்ன சொல்லிட்டு இருக்க? ஆ, இப்போ நான் ஒன்று ஏதாவது பேசுனேனா? நீ இடையில ஏதாவது பேசவும் தான் நான் உன்னை அப்படி கேட்டேன். ஏன்னா நான் என் ஒன்றை கேட்க போகிறேன். இது உன் வீடு, உன் அப்பா வீடு. நீ இரு, இல்லைன்னா இரு, என்னமோ பண்ணிட்டு போ. நான் என் ஒன்றை கேட்குறேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிளவி தான். அந்த கிளவி என்னக்காவது மாட்டுட்டு சட்னி ஆக்கிடுறேன். அத்தை வாங்க. சட்னி ஆக்குறாளும்ல, சட்னி எங்கடி? ஆக்கடி சட்னி. கிளவி, உனக்கு வயசாயிருச்சு, போயிரு பேசாம. அடிச்சுட்டேன்னா உனக்கு தான் வெக்கம்ல, மானம்ல, ரோசம்லாம் ஒன்றும் இருக்காது. ஒழுங்கா ஓடிடு. அடிச்சுன்னா உனக்கு தான் அவமானம். போ போ போ. அடிப்ப பாவம்னு பார்க்குறேன். பேரம் பொண்டாட்டி ஆச்சேன்னு பார்த்துக்க, அவ்வளோதான். அடிப்பாளம்ல, அடிப்படி. இப்போ ஏன் அங்கே போய் நிற்கிறியா? பயந்துட்டு தானே. ஓ பேத்தி, உன் மருமகளோட நீ சந்தோஷமா இரு. நான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு. அப்போ யார் வேணான்னு ஒன்று? அங்கே போகிறதுக்கு தானே இந்த குதிக்கிற? போடி. போக தான் போகிறேன், இரு. போடி. யார் வேணான்னா? போயிட்டு வரேன். ஏ அன்பு, எங்கே போகிற? நீங்கள் ஒன்றும் என்கிட்ட பேச வேணாம். நான் எங்கேயோ போகிறேன். என்னதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? இங்கே பாருடி, சொல்கிறத கேளு. தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காத. எங்கே போகிறேன்னு கேட்டேன். நான் எங்கேயோ போகிறேன். என்னதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? கேட்காதீங்க. சரி, நான் உன்னை கேட்கல. இப்போ எதுக்கு உன்னோட அம்மா வீட்டுக்கு போகிற? நான் ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன்னு உங்ககிட்டலாம் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தீங்க எங்கள் அம்மா என்னை கூப்பிட வந்தாங்கல்ல, அதுக்கு தான் போகிறேன். அன்னைக்கு போயிட்டு நான் இருக்கவே இல்லை. கல்யாணத்துக்கப்புறம் ஒரு நாள் கூட நான் போகலை. போதுமா? அதுக்கு தான் போகிறேன். திரும்ப திரும்ப கேட்காதீங்க. என்ன பாட்டி கிழவி, உன் பேரன் வந்தோடனே நல்லா என்ன 1க்கு 2 3 சொல்லிக் கொடு, சரியா? ஹாப்பியாக இரு உன் பேத்தி மருமகளோட. போயிட்டு வரேன். கிழவினே பேசுகிறாடி இவ. கிளவிங்கிற போயோ என்ன பண்ணுவ? பேசாம இரு. வயசான கிளவியாச்சுன்னு பார்க்குறேன். அன்பு, நான் வேணா போயிடுறேன் அன்பு இந்த வீட்டை விட்டு. நீ ஏன் அன்பு போகணும்? பேசாம இரு. என்ன சண்டை? சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது. என்ன சத்தமா? கௌசி, எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க இப்போ? ஒன்றும் இல்லைப்பா, சும்மாதான். என்ன சும்மாதான்? சொல்லிடி உங்க அப்பா கிட்ட. இங்க பாருங்க, நிக்கிறாளே உங்க அன்பு மருமக, அவதான். அவனாலதான் இவ அப்ப அழுதுட்டு இருக்கா. என்னென்ன தெரியுமா பேசுறா? இது இவளுக்கு குடும்பம் இல்லையா? அவளுக்கு தான் போல. இவன் எதுவும் இந்த குடும்பத்துல ஒன்றும் பேசக்கூடாதான் அப்படின்னு அவ சொல்றா. அப்ப எவ்வளவு திமிரு இருக்கணும்? கௌசிக்கு உரிமை இல்லையா பேசுறதுக்கு? இங்க என்ன நடந்தாலும் கௌசி கேட்க மாட்டாளா? ஏன் உரிமை இல்லை அவளுக்கு? அவ தானே இங்க முதல் தேவதை, குழந்தை, எல்லாமே அவதானே. அவ கேட்காம யாருங்க கேட்கறது? அதை கேட்டதுக்கு நீ ஏண்டி கேட்குற? உனக்கு என்னடி உரிமை இருக்குன்னு பேசுகிறா அவ. கேளுங்க என்னன்னு. அதான் கௌசி ஒரே அழுக. நான் இங்கே இல்லை, நான் போகிறேம்மா என்னோட வீட்டுக்குன்னு ஒரே அழுகிறா. என்னன்னு அவகிட்ட கேளுங்கங்க. என்னம்மா அன்பு இதெல்லாம்? எதுக்கு அந்த பிள்ளை அப்படி கேட்குற? ஏன் அந்த பிள்ளை இந்த வீட்டில் எதுவும் சண்டை நடந்தால் கேட்கக்கூடாதா?
உரிமை இல்லைன்னு சொன்னியாம்ல, எப்படி கேட்காம இருக்கும்? சொல்லுமா, அந்த பிள்ளைக்கு என்ன உரிமை இல்லை? கேட்கறதுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குல்ல. நீ ஏமா அப்படி கேட்ட? மாமா, என்ன சண்டைன்னு முதல்ல அவங்க சொல்லல. நான் சொன்னது மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லி கோவப்படுத்துறாங்க. என்ன சண்டைன்னு முதல்ல அவங்க கிட்ட கேளுங்க. உள்ள எனக்கு தெரியும், உன்னோட வேலை தான். நீ எப்பவுமே அன்பு ஏதாவது சொல்லிட்டே வம்பிழுத்துட்டே இருப்ப. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏன் முல்ல, உனக்கு வேற வேலையே இல்லையா? பத்தாததுக்கு என்ன பெத்த ஆத்தா ஒன்று வந்து கிடக்கே. மா, நீயும் தான் அவ கூட சேர்ந்துட்ட, முள்ள கூட சேர்ந்துட்டு. முள்ள நல்லா இருந்தா, நீ வாரதுக்கு முன்னாடி அன்பு மேல அவ்வளோ பாசமா இருந்தா. நீ வந்த, அவளை கெடுத்துட்ட. இப்போ பாசமும் இல்லை, ஒன்றும் இல்லை, அன்பு மேல கோபம் தான் படுறா. ஏமா இப்படி இருக்க? என்னடா, அவ தான் அப்படி பேசுறான்னு பார்த்தா நீயும் சேர்ந்துக்கிட்டு பேசுற. ஓப்பன் அடிக்கிட்டு நான் என்னடா சொல்லி கொடுத்தேன்? இங்க பாரு, நான் எங்க இருக்க இடம் இல்லாமலாம் நான் வரல. ஏதோ ரோசத்தில் வீட்டை விட்டு வந்துட்டேன். ஏன் எனக்கு இந்த வீடு உரிமை இல்லையா? சொல்லுடா, உரிமை இல்லையா இங்கே இருக்கிறதுக்கு? அதுக்கு தான் வந்தேன். நீ என்னடான்னா நான் இவளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்ற. எனக்கு தெரியும் அன்பு மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு. மாமா, ஏ அப்பா, ஏ மகனை என்னம்மா மயக்கி வச்சிருக்கா பாரு. அவ மேலதான் பாசத்தை பொழியிறான். சொல்லுமா அன்பு. ஒன்றும் இல்லை மாமா, அம்மா வந்தாக. கௌசி எப்படி ஆசைப்பட்டுதான் நீங்கள் வந்திருக்கா. அது மாதிரி என்னோட அம்மா நான் வரணும்னு நினைக்க மாட்டாங்களா? அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு ஈவினிங்கே வந்துட்டோம். உங்களுக்கே தெரியும்ல. அது மாதிரி தான் இன்னைக்கு கூப்பிட வந்தாக. சரி போங்கன்னு ஒரு வார்த்தை இங்கே இருந்து யார் வாயிலையும் வரவே இல்லை. யாரும் போங்கன்னு சொல்லவும் இல்லை. அப்போது எனக்கு ஆசை இருக்குமா இருக்காது அம்மா வீட்டுக்கு போகணுன்னு? நீங்களே சொல்லுங்க. போகிறேன்னு சொன்னதுக்கு முல்லையிட்ட விடவே முடியாதான். ஏன் கௌதம் அதுக்கு மேலே பேசிட்டு போகிறான். என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல. அதை விட ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்கிறதுக்கும் கௌதம் கேட்கவே மாட்டேங்கிறான். அவங்கிட்ட நான் சொல்லிட்டு தானேமா இருந்தேன், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லி. கூட்டிட்டு போலையா அவன்? ஆமாம், கூட்டிகிட்டே போகலை. இன்னைக்கு வரட்டும் அவன். ஹாஸ்பிட்டல் நான் கூட்டிட்டு போக சொல்றேன். ஆ சரி. அந்த பிள்ளைக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்காத முல்ல? போகணும்னா போக சொல்ல வேண்டியதானே? அதான் முத்தலுக்கு வந்துச்சாம்ல, கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதானே? எதுக்கு வேணான்னா? அவங்களுக்கு ஆசை இருக்காத கூட்டிட்டு போகணும்னு. அதுக்காக தானே வந்திருக்கு அங்க இருந்து. சரி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டா என்ன? உனக்கு இங்க வேலை பார்க்க ஆள் இல்லைன்னு அந்த பிள்ளைய வச்சிருக்க, அப்படித்தானே? அந்த பிள்ளை இப்போ ஆசை இருக்காத, பாவம் இல்லையா? ஏன் முல்ல இப்படிலாம் இருக்க நீ? பா, ஏன்ப்பா அம்மாவை திட்டிகிட்டே இருக்கீங்க? அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலைப்பா. கௌசி இருக்கா, அவள் போனதுக்கப்புறம் போ அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன் கௌசி தான் இங்கே உனக்கு துணைக்கி இருக்கல்ல, பிறகு போ சொன்னா என்ன? மாமா, அவங்களுக்கு நான் வேலை பார்த்து கொடுக்கணுமா? அதுக்காகன்றாங்க. இங்க பாருமுல்ல, இருந்தாலும் ஒரு அளவு தான். அடுத்த வீட்டு பிள்ளைன்னா என்ன சும்மாவா? அவங்களும் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய பெற்று வளர்த்து அழைக்கி தானே வச்சிருக்காங்க. இப்படியா குடும்பப்படுத்தி இருப்பாங்க? ஆசைப்படுறதெல்லாம் செய்யணும்னு நீ உன் பிள்ளைக்கு நினைக்கிறீல்ல? உன் பிள்ளை என்னென்ன ஆசைப்பட்டாலும் எல்லாமே செய்யணும். என் பிள்ளை அதை கேட்டுருச்சு, என் பிள்ளை இதை கேட்டுருச்சுன்னு அந்த பிள்ளைக்கு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று செஞ்சு இல்லை. அது மாதிரி தானே அவங்களும் செஞ்சுருப்பாங்க. ஏன் இப்போ அந்த பிள்ளை ஆசைப்படுதில்ல அங்கே போகிறேன்னு? ஏன் நீ விட்டா என்ன? இதுவே உன் பிள்ளை கௌசியாக இருந்தால் விடாமல் இருப்பியா? சொல்லுமுல்ல. என்னங்க நீங்க ஒன்று அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றதெல்லாம் ஒண்ணுமே சரியில்லைங்க. நானும் கல்யாணம் ஆனதுலேருந்து தான் பார்க்குறேன். அந்த பிள்ளைக்கே தான் சப்போர்ட் எதுக்கு எடுத்தாலும். கொஞ்சம் கூட நாளா சொல்றதெல்லாம் காதலே வாங்க மாட்டீங்க. அப்படியெல்லாம் இல்லமுல்ல. அந்த பிள்ளைக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? எல்லாரும் கூடி அந்த பிள்ளை பிடிச்சி திட்டுனா பாவம் இல்ல? அந்த பிள்ளைக்கு நீ யார் சப்போர்ட் பண்ணுவா? சொல்லு. எல்லாருமே திட்டணும்னு நானும் திட்டணும்னு நினைக்கிறியா? ஏதாவது ஒன்று பிள்ளை பண்ணிக்கிடுச்சுன்னா என்ன பண்றது? அவங்க அம்மா அப்பாவுக்கு யார் பதில் சொல்றது? அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பிள்ளை மட்டும்தான். அந்த பிள்ளையை நம்பி தான் அவங்களே இருக்காங்க. இந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் அவங்க நினைச்சிட்டு வாழ்றாங்க. இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்வா? இனி இந்த வீட்டில் யாராவது அந்த பிள்ளையை ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா நடக்கிறது வேற. மா, நீ தான் அந்த பிள்ளையை ஓவராக பேசிட்டு இருக்க. நான் வீட்டுக்குள்ளே வரும்போதே உன் சவுண்டு தான் அதிகமாக இருக்குது அந்த பிள்ளையை பேசுறது. புரிஞ்சுக்கோ. உன் வேலை என்னமோ அதை பாருமா. உனக்கு நேரத்துக்கு அந்த எண்ணெய் டீ வேணுமா, சாப்பாடு வேணுமா, எல்லாமே அந்த பிள்ளை உனக்கு போட்டு தானே கொடுக்குது. அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளை நோய் நீன்னு சொல்லிட்டே இருக்க ஏதாவது? நான் பேசுறேனா? அவ கிளவி கிளவி எத்தனை தடவை சொல்றா? அதெல்லாம் உனக்கு தெரியாதோ? நான் சொல்றதுதான் உனக்கு புரியுதோ? போடா. கிளவி இல்லாம பின்ன நீ கோமரியா? மா அன்பு, உனக்கு போகணும்னு ஆசை இருந்தா நீ போமா. எதுக்கு எல்லாத்தையும் சும்மா கேட்டுட்டு இருக்க? கௌதம் போகக்கூடான்ட்டானா? ஆமா மாமா, கௌதம் போக்குறான்னு சொல்லிட்டான். சரி, அவனே போக்குறான்னு சொல்லும்போது நான் எதுக்கு சும்மா போய்கிட்டே? வேணாம், நான் ஒன்றும் போகல, இன்னொரு நாள் போய்க்கிறேன். அவங்கவங்க வேலையை பாருங்க.
அந்த பிள்ளை பாட்டுக்கு தானே இருக்கு. எதுக்கு சும்மா அந்த பிள்ளை சீண்டிட்டே இருக்கீங்க? அப்பப்பா அந்த பிள்ளையை அங்கே சீண்டிட்டே இருக்கும். அந்த பிள்ளை பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. உன்னை இங்கே என்னையே பிடிச்சு திட்டுவார் இவரெல்லாம் ஒரு என்னத்தை சொல்கிறேன்னு தெரில. போங்க என்கிட்ட. படுபாவி அவளை போட்டு ஏன்டா அடிக்கிற? உள்ள ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கா. வீட்டுல சும்மா சண்டை வந்துகிட்டு இருந்துச்சு, அப்புறம் நடக்கிறது வரும். பாவி மனுஷன் என்ன அடி அடிக்காரு. ஏங்க நாங்கள் உங்களுக்கு என்னங்க பண்ணேன்? ஏங்க என்ன வந்து அடிக்கிய? அடி பாவி, உன்னால தாண்டி இவர் என்ன இப்போ அடிச்சாரு. ஏண்டி நீ இப்படிலாம் இருக்க? அவங்க அடிச்சதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னாலன்றீங்க? ஏன்பா அம்மா பாவம் தானே, அம்மாவை எதுக்குப்பா அடிக்கிறீங்க? கௌசி, நீ பேசாம இரு. உன் அம்மா பத்தி எனக்கு தான் தெரியும். ச்சே, நான் வந்தது தான் காரணம். பேசாம நான் வராமலே இருந்திருக்கலாம். நான் வந்ததுனால தானே இவ்வளோ சண்டையும் நடந்துட்டு இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல, நீ ஏன் சும்மா இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? அன்பு, நீ போமா. சரிங்க மாமா. மா, இனிமே சாப்பிட்டோமா, உன் வேலையை பார்த்தோமான்னு இருக்க. இங்கே ஏதாவது வீட்டில் சவுண்டு விட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் பார்த்துக்கோ. சரிப்பா, நான் ஒரு சத்தமும் போட மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் இருந்துக்கிறேன். ம், போ.